Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதாவது எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்துருக்கோம், அக்கௌண்டன்சிக்கு பார்த்துருக்கோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ காமர்ஸில் செட் நம்பர் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் நீங்கள் கேளுங்க. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் பற்றி நீ அறிவது யாது, அதன் சிறப்பு இயல்புகள் பற்றி எழுதுக. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின். ஏன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இருக்கனால ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா, அதை தெளிவாக பார்த்துங்க. சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, இதில் காணப்பெற வேண்டிய முக்கிய செய்திகளை சுருக்கமாக கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. தனிநபர் கட்டுப்பாடு உலகிலேயே சிறந்தது விவரி. ஒன் மேன் கண்ட்ரோல் இஸ் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட், டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்டாண்மை கலைக்கப்படும் சூழ்நிலையை விளக்குக. சரியா, வாட் ஆர் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்டர் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் டிசால்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைப்பு முறையேற்றிருக்கும் அதே மாதிரி செயல்முறை விதிகளுக்கும் இடையே உள்ள வேற்றுமைகளை விளக்குக. இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டினுக்கு நம்மளால் மார்க் வந்து ஸ்டாஃப்னால குறைக்கவே முடியாது. நீங்கள் 5 பாயிண்ட் எழுதினாவே கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. தனி வரையறை நிறுவனத்திற்கும் பொது வரையறை நிறுவனத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை விளக்குக. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய, அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், அதை தெளிவாக பார்த்துங்க. ஒரு சிறும செயலாளரின் பணிகள் மற்றும் கடமைகளை விவரிக்க. டிஸ்கஸ் தி ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு சிறப்பு பங்காளி சிறப்பு இயல்புகள். எக்ஸ்பிளைன் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சூப்பர் மார்க்கெட். அப்புறம் செபியின் நோக்கம் இயல்புகள் பற்றி விவரி. இந்த செபியை பற்றி எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் வந்து ஒன்று 5 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து விளக்க குறைப்பு வரைக. சரியா, அதாவது ஆண்டு பொதுக்கூட்டம், இயக்குனர் அவை கூட்டம், சிறப்பு பொதுக்கூட்டம், இதை பற்றி என்னன்னு சொல்லி ஒரு குறிப்பு நம்ம என்னன்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் கூட்டுறவு அமைக்க பின்பற்ற வேண்டிய முறைகளை விளக்குக. வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் தி ஃபார்மிங் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. சரியா, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பங்கு மாற்றம் வரை விளக்கணம் எழுதுக. பங்கு மாற்றத்துக்கான பணிகளுக்கு டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் துறைவாரி அமைப்பின் குறைகள் ஏதேனும் 5 விளக்கு. டிஸ்கஸ் தி டிமெரிட்ஸ் ஆஃப் தி அதாவது டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன். கூட்டுறவு அமைப்புகளின் வகைகள் காட்டும் அட்டவணை வரைக. ட்ரா தி சார்ட் ஷோவிங் தி டைப்ஸ் ஆஃப் தி கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.